45,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். மின்துறையில் பல கோடி ஊழல். முதலில் கைதாகும் செந்தில் பாலாஜி. தமிழக அரசியலை மீண்டும் பரபரப்பின் உச்சத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது மின்சார வாரியத்தில் வெடித்துள்ள புதிய டெண்டர் சர்ச்சை. கடந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் இந்த மாபெரும் முறைகேடு தொடர்பான தகவல்கள் ஒவ்வொன்றாக வெளியாகி வரும் நிலையில், முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை சுற்றியுள்ள இந்த ஊழல் குற்றச்சாட்டு மீண்டும் செந்தில் பாலாஜி சிறை செல்ல நேரிடும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மின் மாற்றிகள் கொள்முதல் செய்யப்பட்ட விதம் தற்போது மிகப்பெரிய சந்தேகங்களை கிளப்பியுள்ளது. சந்தையில் சுமார் 8 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கும் ஒரு 500 kV டிரான்ஸ்ஃபார்மர் அதிகாரப்பூர்வ ஒப்பந்தங்களில் 13 லட்சம் ரூபாய் வரை மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. ஒரு சாதாரண கொள்முதல் ஒப்பந்தத்திலேயே பல லட்சம் ரூபாய் கூடுதல் செலவு செய்யப்பட்டிருந்ததால் பல ஆயிரக்கணக்கான டிரான்ஸ்ஃபார்மர்கள் வாங்கப்பட்டதில் எவ்வளவு பெரிய அளவில் பொது பணம் வீணாகி இருக்கும் என்ற கேள்வி தற்போது மக்கள் மத்தியில் பெரிதாக எழுந்துள்ளது. மின்சார வாரியம் பல ஆண்டுகளாக கடன் சுமையில் தத்தளித்து வருவதற்கான முக்கிய காரணங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கலாம் என்ற பொருளாதார வல்லுநர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். வெளியில் தெரியாமல் இருந்த பல ஆவணங்கள் தற்போது வெளிச்சத்திற்கு வர தொடங்கியுள்ளதால் முந்தைய திமுக நிர்வாகத்தின் செயல்பாடுகள் குறித்து புதிய சந்தேகங்கள் உருவாகியுள்ளன. இந்த விவகாரத்தில் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பெயர் தொடர்ந்து பேசப்பட்டு வருவது அரசியல் சூழ்நிலையை மேலும் சூடுபிடிக்க வைத்துள்ளது. ஏற்கனவே பல்வேறு ஊழல் விசாரணைகள் மற்றும் அமலாக்கத்துறை நடவடிக்கைகளை சந்தித்து வரும் செந்தில் பாலாஜி மீது இந்த டெண்டர் முறைகேடு விவகாரமும் புதிய அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பது இந்த வழக்கின் தீவிரத்தை காட்டுவதாக பார்க்கப்படுகிறது. மின்மாற்றி கொள்முதல் தொடர்பாக சமூக ஆர்வலர்கள் வெளியிட்டுள்ள தகவல்களில் சுமார் 45,000க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்கள் வாங்கப்பட்டதில் பல கோடி ரூபாய் அளவிற்கு அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த தகவல்கள் தற்போது அரசியல் மற்றும் நிர்வாக வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. இதற்கிடையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் நடைபெறவுள்ள சிபிஐ விசாரணை மிகவும் முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த விசாரணையில் டெண்டர் ஆவணங்கள், அதிகாரிகள் கையெழுத்திட்ட கோப்புகள், ஒப்பந்த விவரங்கள் உள்ளிட்ட அனைத்தும் ஆய்வு செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அதனால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் கூட விரைவில் விசாரணை நடத்தப்படலாம் என்கிற தகவல் வெளியாகி வருகின்றன. மேலும் விசாரணை தீவிரமானால் அடுத்த கட்டமாக கைது நடவடிக்கைகளும் இருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே மின்சார வாரியத்தில் பல ஆண்டுகளாக நிலவி வந்த முறைகேடுகள் காரணமாகவே வாரியம் மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் சிக்கியதாகவும் அதன் சுமை இறுதியில் பொதுமக்கள் மீது மின்கட்டண உயர்வாக விழுந்ததாகவும் பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள். மேலும் கடந்த திமுக ஆட்சியில் தரமற்ற உபகரணங்கள் வாங்கப்பட்டதால் மாநிலம் முழுவதும் அடிக்கடி மின்தடை பிரச்சனைகளும் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன.